சொல்லிட்டேன், நீ அப்பா வராரு. ம் போன கொடு. அண்ணன் ஹலோ, சொல்லுங்க நீ. எங்க இருக்க? நான் வெளியில இருக்கேன் நீ. சொல்லுங்க என்ன விஷயம்? அனிதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. என்னது அனிதாவா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா. சரி நீ, நான் வந்துடுறேன். உட்காருமா. பரவாயில்லக்கா. அண்ணே, சொல்லுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா. இல்ல பரவாயில்லண்ணே, எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடுறேன். தண்ணி குடிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அங்கிள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு குழந்தை. எழுந்திரி. சொல்றேன்ல, எந்திரிமா. அங்கிள் வணக்கம். வணக்கம். நான் தான் அனிதா. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ நான் காலைல விழும்போது நல்லா இருக்கு குழந்தைன்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்கல்ல, சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் நட்ராஜ கல்யாணம் பண்றது மூலமா தான் நடக்கும். நட்ராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அங்கிள் நான் நல்லா இருப்பேன். தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். குடும்ப பகை, முன் விரோதம்னு இதெல்லாம் காரணம் சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. பாருமா, நீ சின்ன பொண்ணு. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட நேரடியா வந்து பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ இப்ப கிளம்பி வீட்டுக்கு போ. இல்ல அங்கிள், எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எங்கேயும் போறதா இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க போய் எங்க அப்பா கிட்ட பேசுனீங்கன்னா 2 பேரும் சாதாரணமாவே பேச மாட்டீங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இது சரியா வராது, இது நடக்காதுன்னு இந்த கல்யாணத்தை தட்டி கழிக்க தான் பாப்பீங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.